இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஏப்ரல் 16ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை, பராபவ ஆண்டு, சித்திரை மாதம் 3ஆம் திருநாள், உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, அதுலேயும் சதுர்தசி திதி. சதுர்தசி திதினா நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூக்ஷமம் இருக்குது. அதாவது வீட்டில் முன்னோர்களில் ஒரு இயற்கைக்கு மாறாக இறந்திருக்கக்கூடிய நபர்கள், சில பேர் பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா அகால மரணங்கள்னு சொல்லக்கூடிய திடீர்னு தூக்கு மாட்டி இறக்கிறது, சூசைட் பண்ணி இறக்கிறது, எதிர்பார்க்காம தண்ணியில் போய் குளிச்சுட்டு வரேன்னு போனவங்க அப்படியே இறந்துடுறது, இதெல்லாம் வந்து இயற்கைக்கு மாறான இருக்கக்கூடிய ஒரு மரணங்கள். அதே மாதிரி வீட்டில் செல்ல பிராணிகளும் இந்த மாதிரி இறந்துருக்கும் பார்த்திங்கன்னா. இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த ஆத்மாவுக்கு, இந்த ஜென்மத்துக்கு கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு வகையில் தான் கடவுள் வந்து இந்த மாதிரி சிருஷ்டி பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். இவங்களுக்கெல்லாம் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் அவங்க மனசார நினச்சி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செஞ்சு மற்றவங்களுக்கு தானம் பண்ணும்போதும், உண்மையாக சொல்லணும்னா பிண்ட பிரதானங்கள் செய்யும்போது பெரிய அளவுக்கு அது கரெக்டாக போய் சேரும். அதிகமான லக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திதிகளில் சதுர்தசி திதி இந்த மாதிரி விஷயங்களுக்கு. அப்போ நம்ம பசங்களுக்கு, நம்ம சந்ததியில் வரக்கூடிய நபர்களுக்கு யாருக்கும் இந்த மாதிரி தோஷங்கள் வராது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம், சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு கற்கண்டு சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செல்ல பிராணிகளை வீட்டுக்கு வெளியே வைக்கக்கூடிய நாள். பொதுவாக சந்திரன், சனி, செவ்வாய், புதன் கன்ஜங்ஷன் கொடுக்கும்போது சில இடங்களில் பார்த்திங்கன்னா, நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு மாதம் இதுதான் நியூஸாக இருக்கும். இன்றைக்கி டேட்டுக்கு நான் சொல்கிறேன், நம்ம ஜெயா தொலைக்காட்சியில் நம்ம இந்த விஷயம் காலையிலே சொல்கிறோம். அடுத்த ஒரு மாதத்துக்கு வெறும் நாய் பற்றி தான் பேசுவாங்க, அங்கங்கே யானைக்கு மதம் பிடிச்சதுன்னு பேசுவாங்க, இதெல்லாம் நடந்துன்னு தான் இருக்கும். நல்லா இருந்த பாம்பு உள்ளே கிளம்பிடுச்சும்பாங்க. இந்த மாதிரி புது புது விஷயம். வீட்டில் யாரெல்லாம் நாய் வளர்க்குறீங்களோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி பார்த்துக்கிறது நல்லது. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் அவசரப்பட்டு முடிவுகளை சொல்லாமல் இருக்கணும். அவசரப்பட்டு மற்றவங்ககிட்ட முடிவுகள் சொல்லும் பொழுது நமக்கு ஒரு சின்ன ஒரு பேக் ஸ்டெப் மாதிரி. அதனால் அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. கடன் அப்படிங்கிற விஷயம் இன்றைய நாள் எங்கே கேட்டாலும் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். வீட்டில் சாயந்தரம் ஒரு 5:30 6 மணிக்கு அப்புறம் உட்காந்து ஃபேமிலியோடு உட்காந்து பேசி சாப்பிட்டு மகிழணும் அப்படிங்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஏன்னா உங்களுடைய பாசம், பரிவு உங்கள் பசங்களுக்கு தேவைப்படக்கூடிய நாள், உங்கள் பெரியவங்களுக்கு தேவைப்படக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள். லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்கள், அதுலேயும் மெயினாக உத்திரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப பெரிய வெற்றியை கொடுக்கும், மக்களுடைய ஆதரவை கொடுக்கும், நண்பர்களுடைய ஆதரவை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு திடீர் பண வரவுகள், ரொம்ப வரக்கூடிய பணமே பிச்சு பிச்சு வரும், ஆனால் வந்து சேர்ந்துடும். ரொம்ப பழைய நண்பரை இன்றைய நாள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ அவங்கள பார்ப்பீங்க, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அந்த காலத்தில் நம்ம அப்படிலாம் பண்ணோன்னு உட்காந்து பேசுவீங்க. ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். சத்யநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை பளு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஈஸியாக பண்ணுற வேலை கூட ரொம்ப முயற்சி பண்ணி சில தடுமாறி அதுக்கப்புறம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. எல்லா விஷயங்களும் நேர்கதியில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் தள்ளி போய் சில விஷயங்கள் நடக்கும். புது முயற்சிகள் எது எடுத்தாலும் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். ஆனால் அவசரப்படக்கூடாது. அவசரப்படாமல் நீங்கள் எந்த விஷயத்தை பண்ணாலும் கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நிறைய பேருக்கு வேலையில் ப்ரமோஷனோ அல்லது டிரான்ஸ்ஃபரோ வரும். ஆனால் இன்றைய நாள் வியாபாரமும் சிறந்து விளங்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுறது. அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கிறது. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் இல்லாமல் வெறும் அந்த டெசிக்னேஷன் மட்டும் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வேறு இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வர மாதிரி ஆப்ஷன் கிடைக்கும். நிறைய பேருக்கு நல்ல தகவல்கள், செய்திகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு இருக்கிற வேலையிலிருந்து ஒன்று வெளியே வர்ற மாதிரியோ அல்லது அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழலை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் மெயினானா நம்ம பேச்சுவார்த்தைகளில் கம்யூனிகேஷனில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஏன்னா புதன் நீச்சம் பெறும்போது நம்ம சொல்லாத விஷயத்த அல்லது நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டான டைமுக்கு போய் சேராது. நிறைய பேருடைய வீட்டில் பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் சொல்கிறேன், தாத்தா சீரியஸ் ஸ்டார்ட் இமீடியட்லின்னு வரும் டெலிகிராம். அந்த டெலிகிராம் கைக்கு வரக்குள்ளே தாத்தா கிளம்பி போயிடுவார். இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா அது புதன் கரெக்டாக அந்த டைமில் நீச்சம் ஆகும்போது கரெக்டான டைமுக்கு டெலிகிராம் வந்து சேராது.
அந்த மாதிரி இந்த காலகட்டங்களுக்கு என்ன இருக்கோ அது தகுந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ரொம்ப கவனத்துக்குரிய ஒரு நாளாக இருக்கப்படுது. மெயினாக இந்த மாதிரி நாட்களில் சாமுண்டி ஈஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் ஏற்படும் போது வீட்டில் கண்டிப்பாக செல்ல பிராணிகளால் தொல்லைகள் ஏற்படும். ரோட்லலாம் போகிறவங்க, கொஞ்சம் வயசானவங்க ரோட்டில் போகிறீங்க, காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு கூடையை தூக்கின்னு வந்துட்டுருக்கீங்க, ஏதாவது ஒரு உணவு பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு வர்றீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த ஜந்துக்களினால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இல்லை வீட்டில் கொஞ்சம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்தாங்கன்னா அவர்கள் மூலியமாக கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அந்த மாதிரி ஆட்கள் கிட்டலாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பேசவே கூடாது. தூரமாக கிளம்பி வந்துடணும். இல்லைன்னா நம்ம சண்டை போடக்கூடிய தைரியமும் அந்த ஒரு ஆக்ரோஷமும் நம்மக்கிட்ட இருக்கும்போது அது ரொம்ப பெருசாக்கி விட்டுரும். இந்த நாள் ஒரு லெவலுக்கு மீறி போயிடுவீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான மாற்றங்கள் இன்றைய நாள் கொடுக்கும். புது முயற்சிகள் கண்டிப்பாக கொடுக்கும். எதெல்லாம் நமக்கு நடக்காமல் தள்ளி போயின்னு இருக்கோ அந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வாழ்க்கையில் இவ்வளோதான் அப்படின்னு இல்லாமல் இதுக்கும் மேலே நம்ம சம்பாதிக்கணுங்கிற ஒரு டார்கெட், ஒரு லட்சியம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு மாற்றமும் உண்டு. ஒரு புது விஷயத்தை கற்றுக்கக்கூடிய திறமையும் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக பெண்களுக்கு உங்கள் சகோதரிகள் நீங்கள் பார்ப்பீங்க, மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும், சந்தோஷமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ப்ளூ நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது. சூரியன் சுக்கிரன் ரெண்டுமே முழு பார்வை பலத்தை உங்கள் ராசி லக்னத்தின் மேலே கொடுக்கறது. தாயாருக்கு கண்டிப்பாக பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும். நிறைய பேருக்கு பரிசு பொருட்கள்லாம் கிடைக்கும். நிறைய பேருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள். வெளியூர் வெளிநாடுகள்லேருந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லா காரியங்களும் நீங்கள் நினச்ச மாதிரியே ரொம்ப அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னே சொல்லலாம். தெய்வ அனுகிரகம் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இவ்வளோ நாள் எதுக்காக காத்துட்ருக்கீங்களோ அந்த விஷயம் ஜம்முன்னு நடக்கும். எல்லாத்துலேயுமே சந்தோஷம், எல்லாத்துலேயுமே தைரியம், மிகப்பெரிய ஆனந்தத்தை நீங்கள் காக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜலக்ஷ்மி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ண மாதிரி நடக்கும். நிறையா பேருக்கு இன்றைய நாள் பிளான் அப்ரூவல் ஆகும். சில பேருக்கு அந்த பிளானை அமெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், அதில் ஏதாவது சின்ன திருத்தங்கள் செய்து மறுபடியும் நீங்கள் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள். முயற்சி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த முயற்சி கண்டிப்பாக ஜெயிக்கும். ஆனால் தடைப்பட்டு ஜெயிக்கும். நம்ம எதிர்பார்க்குறதுக்கும் அது நடக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், லைட்டாக வேரியேஷன். ஆனால் கண்டிப்பாக நடந்து முடிஞ்சிடும். மாலை 4 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். முக்கியமான முடிவுகள் எது இருந்தாலும் சரி உடனடியாக செய்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. தனுர் ராசியில் தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் கண்டிப்பாக வெற்றியடையும். நம்பிக்கை கண்டிப்பாக உருவாகும். எதுலேயுமே சரி ரொம்ப கிளாரிட்டியோடு இருப்பீங்க. எதுலேயுமே நினச்ச மாதிரி நடக்கும். அமோகமான ஒரு காலகட்டம். ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கும். இந்த மாதிரி நாட்களில் ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது ஜெயிக்குங்கிறதுல தவறே கிடையாது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி யாரோ ஒருத்தர் உங்கள் சொந்தக்காரங்களோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் கூட கூட்டின்னு போகணும். இல்லை உங்கள் அப்பா ஏதாவது முக்கியமான விஷயம் நடக்க போகுதுன்னா அங்கே கூப்பிட்டு போகணும். இல்லையா உங்கள் மனைவியை கூட்டின்னு போகலாம், இல்லை உங்கள் பிரதரை கூட்டின்னு போகலாம். யாரோ ஒருத்தர் அங்கே கூட்டின்னு போய் பண்ணிங்கன்னா ஒரு ஆள் கூட வரும்போது உங்களுக்கு இன்றைய நாள் பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் கூட மற்றவங்க கூட வரும்போது அது உடஞ்சிரும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சி கண்டிப்பாக ஜெயிக்கும். எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஜெயிக்கும். எல்லா காரியங்களும் கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக அது மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 100% அது நடந்தே தீரும். நிறைய பேருக்கு புது வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, பேட்ரி வெஹிக்கிள்லாம் வாங்குவீங்க. வீட்டில் ஆல்ரெடி பேட்ரி வெஹிக்கிள் இருக்குது, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இருக்குன்னா அதில் பழுது பார்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. சூப்பராக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள்னு சொல்லலாம். திவ்யமான நாள். ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா இந்த நாள் நல்ல வருமானம் வரும்.
ஒருத்தர்கிட்ட நம்ம பணம் கேட்குறோம், இல்லை ஒருத்தர்கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம், அவங்ககிட்ட பணம் வாங்கணும், எப்படிப்பட்ட விஷயம் இருந்தாலும் சரி, இன்றைய நாள் கூப்பிட்டு பேசும்போது அவங்க மனசில் ஒரு பயம் வரும். ஐயோ நம்ம தப்பு பண்ணுறமேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி வரும். அதனால் உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நாட்களில் அந்த மாதிரி நம்ம செய்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அல்டிமேட்டாக உங்களுக்கு பணம் வேணுமே, அதுதானே முக்கியம். இன்றைய நாள் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்குது. சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் நான் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் சார், நான் எது எடுத்தாலும் சரி நான் சரியாக செய்யணும், யாருக்கிட்டையும் இந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது, தெளிவான சிந்தனை இருக்கணுங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இவ்வளோ நாளாக வெயிட் பண்ண நடக்கலை, ஆனால் இப்போ ட்ரை பண்ண நடக்குமா? நடக்கும். ஏன்னா ராசி லக்னத்தில் மட்டும் கிடையாது, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் உங்களுக்கு வான் வன்மை கொடுக்குறார், நான் வன்மையே கொடுக்குறார், வாக் சித்தியை கொடுக்குறார். ஒரு பிரயத்னத்தை நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு முயற்சியை நீங்கள் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கிறார். தில்லாக ஒரு காரியத்தை நின்று ஜெயிக்க வைப்பார். அதாவது யாரோ எங்கோ உட்காந்து சொல்கிறதோட நீங்கள் செய்யும்போது அதோடைய முயற்சி அதோடைய பலனே வேறு. அமோகமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் பொன்னிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, மெயினாக மேஷத்திற்கு, தனுசுவிற்கு, அதே மாதிரி மிதுனத்திற்கும் சரி, துலாத்திற்கும் நல்லா இருக்குது. மற்ற எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெயினாக செல்லப்பிராணிகள், பயணங்கள், இதில் கவனமாக இருக்கக்கூடிய நாள். எல்லாருக்குமே ரொம்ப ஆரோக்கியமாக சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.